வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சலட் தான் செய்ய போகிறேன். சலட் சாப்பிட்றது மிகவும் நல்லது. சலட்டை நாங்கள் மதிய உணவுக்கு சேர்த்துக்கொள்கிறது தான் மிகவும் சிறந்தது. இன்றைக்கு நான் பீட்ரூட்டில் தான் சலட் செய்ய போகிறேன். தேவையானதெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்து வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஒரு பீட்ரூட்டை நான் துருவி எடுத்துருக்கிறேன். கேரட் சீவுறதில் ஒரு பீட்ரூட், குட்டி ராபு சிகப்பு கலரில் இருக்கும் குட்டி குட்டியாக, அந்த ராபில் 3 நான் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு லேசாக எடுத்துருக்கிறேன். வெள்ளரிக்காய் 2, தக்காளி பழம் 3, வெங்காயம் பாதி எடுத்துருக்கிறேன். எல்லாம் நீட்டாக மெல்லிஸாக நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். அப்போ தான் சாலட் சொல்லும்போது மெல்லிஸாக இருந்தால் தான் சாப்பிடவும் கொஞ்சம் லேசாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் நான் வெட்டி எடுத்திருக்கேன். வெட்டி எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டேன். அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான அளவு ஒரு சொட்டு உப்பு, லெமன் ஜூஸ், ஒலிவ எண்ணெய், இது 3ம் தான் சேர்க்குறேன். அவிச்ச சோளன் சேர்த்தாலும் நல்லா இருக்கும். பீட்ரூட் சலட்டுக்கு சோளன் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சலட்டுண்டா ரொம்ப பிடிக்கும். வாரத்துக்கு 4 தடவை நான் சாலட் சாப்பிடுவேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை இந்த சாலட்டை செய்து சாப்பிட்டு பாருங்கள். பீட்ரூட்டில் நாங்கள் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம், அல்வா செய்யலாம், விதம் விதமாக சமைக்கலாம். பீட்ரூட்டும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வெஜிடபிள்ஸ் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்த்தா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே. எப்படி இருக்கு?